நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9:30 மற்றும் 10:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று மாலை 6:39 வரை, துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 7:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:53 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொகை கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக வரக்கூடும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். காரிய தடை, வீண் அலைச்சல் போன்றவை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் ஏதும் வராது. மனதிற்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடுபிடிக்கும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது இல்லத்தாரிடம் கலந்து சொல்லி செய்ய பாருங்கள், அது போதும். காதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நன்மையை கொடுக்கும். காதலுக்காக நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். இல்லத்தில் சொல்லி முடிவு காணுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவ கண்மணிகள் யதார்த்தமாக செயல்படுவது நல்லது. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கல்வியில் சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி திருப்பும் முனையாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவ கண்மணிகள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். சமூக பொறுப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். படியுங்கள், நன்கு படியுங்கள். உயர்கல்வியை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று ஓரளவு காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சுத்தம் சுகாதாரம் என்ற விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. மற்றொரு விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். உடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். பரணி. என்ற விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அதே போல் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். யாரிடமும் வீண் சண்டை சச்சரவுகளை சிக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்ய வேண்டும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இந்த முயற்சிகளில் வெற்றி இருக்கும்.
குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உற்சாகத்தோடு இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு கலகலப்பான செய்திகள் வரக்கூடுங்க. நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். மற்றவர்கள் வேலைக்காக அலைந்து தெரிந்து நீங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமை வேண்டுங்க. எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். வீணான டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் சில பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். தொடர் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். என்று உங்களுக்கு மனசுக்குள் நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு எதிர்பாராத வகையில் நன்மை இருக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். போகட்டும் என்று எல்லாம் விட்டுவிடுங்கள். எல்லாம் சரிவர நடக்க கொடுங்க. மிருக சிரிஷம். என்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு திட்டங்கள் இருக்கும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி குழப்பம் அடைய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரிவர நடக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். என்று ஓரளவு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. முழுமையாக சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் பார்த்து கொள்ளலாம். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நினைத்தது ஓரளவு நிறைவேற கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாக கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு உண்டாக கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். நடக்கும் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிர்மறையாக எண்ணங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாக கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு சிரமம் இல்லாமல் எல்லாம் சரியாகும். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. என்று காதல் மட்டும் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு விட்டு விடியுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். வேக வேகமாகவும் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எல்லோரையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதமாக பேசிவிட வேண்டாம். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருவாதிரை. என்று நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். என்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. புனர்பூசம். என்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நடப்பைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் முயற்சியிடுங்கள். வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். என்று ஓரளவு சுகபோக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த சூழல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். கடன் சுமை ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலங்கள் உங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுகபோக வாழ்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். எல்லோரும் இன்று நீங்க நம்பிக்கையுடன் நம்புவதுதான் சிறப்பு. யாரையும் இன்று நீங்க சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டாம். கடகம் ராசினியர்கள் எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக வெற்றி அடைய கொடுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். நட்பு ஒன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். ஓய்வு இல்லாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இயந்திரம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மற்றவருக்கு உதவிகளை தயங்காமல் செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. மன அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்க்கை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். பூசம். என்று துன்பங்கள் வருவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் வராது. பஞ்சாயத்துக்கள் முடிவை கொடுக்கும். என்று மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். சாதகமான பலன் ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். ஆயில்யம். நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். அவ்வப்போது டென்ஷன் ஏற்படக்கூடும். எடுத்த காரியங்களில் ஓரளவு வெற்றி இருக்கும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முக்கியமாக வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். சிம்மம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. முகஸ்துதிக்கு மயங்காமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
என்று சில விஷயம் நீங்க சந்தேக நோக்கில் பார்ப்பீர்கள். அது வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். பொருளாதாரம் சீராக முன்னேறும். பண வரவில் திருப்தியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க அரும்பாடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கிவிடும். எதிலும் வேகம் பிடிக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இயந்திரம், நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்று உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டாலும் போக போக நல்லதொரு முடிவு கிடைக்கும். காதலுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உழைப்புக்கு உயர்வு உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள் என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பூரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்க கொடுங்க. கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம் என்று உங்களுக்கு எல்லாம் திருப்ப முனையாக இருக்கக்கூடும். பய உணர்வு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உத்திரம் நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்த்து நின்று எதிலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், தயவு செய்து இன்று பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போகட்டும் என்று எல்லாம் விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கை குறைவுகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிரமங்கள் போக போக சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷம் உண்டாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள், வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முகசுதிக்கு மயங்காமல் செயல்படுவீர்கள் என்று ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். இன்று துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும். செலவுகளை மட்டும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவரால் நன்மையும் உண்டாகும். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சிரமம் ஏற்பட்டது போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பிறர் விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம் இந்த சில காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதாரத்தில் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அஸ்தம் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு ஒன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடன் விவகாரங்கள் அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நகர்க்க கொடுங்க. திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். துலாம் ராசினியர்கள் என்று எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கடன் சுமை இருந்தது எல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. துலாம் ராசினியர்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார விரோதிகள் விலகி செல்வார்கள். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக இருக்கும். தொழிலும் அபிவிருத்தியாக கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறனும் அதிகரிக்க கொடுங்க. மேல் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழலும் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக நடக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு குளறுபடியாக இருக்க கொடுங்க. சில குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதலில் நீங்கள் தான் அமைதி பெற வேண்டும். பக்குவமாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் வெற்றி இருக்கும். என்று மாணவர்களுக்கு கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுவாதி திருப்பு முடியாக உங்க வாழ்க்கை அமைதி விடக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைதி விடக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்க வாழ்க்கையில் மாறுதலுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விசாகம் நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இன்று யதார்த்தமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று மனசுக்குள் துணிவு ஏற்பட கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செல்வீர்கள். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. எண்ணிய காரியங்கள் எண்ணிய இடத்தில் எளிதில் முடியக்கூடும்.
விருந்துகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உதவி என்று வருபவருக்கு தயங்காமல் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவுல கலந்து ஆலோசித்து எடுப்பீர்கள். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் உங்களுக்கு இனிமை கூடும் நாகருக்கு கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பம் இல்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதியாக இருங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். லட்சியங்கள் கைகூடுவதற்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. லட்சியங்கள் ஓரளவு கை கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். அனுஷம் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். சுகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். எதிர்மறையாக பேசுபவர்கள் விலகி இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. என்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை தன்னை காத்துக்கொள்ளும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நடைபெறாமல் அந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. கொஞ்சம் சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். கடன் பிரச்சனைக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. யதார்த்தமாக பேசி இன்று நீங்க காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினையும் ஏற்படுத்திக் கொண்டு நடைபயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதல் மட்டும்தான் உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், சில புரிதல் இல்லாமல் இருக்கும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதில் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுங்க. பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மகிழ்ச்சியாக இன்று பொழுதை கழிப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். இருந்தாலும் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். உத்திராடம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியை திருப்பும் முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரையும் அனுசரணையாக அரவணைத்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். என்று ஓரளவு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். மகரம் ராசினியர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முயற்சிகள் ஓரளவு பழிக்க கொடுங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக கூட்டும். இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. அவர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நல்ல தகவல் வரக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோக உயர்வு போன்றவை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அனுசரியாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரக்கூடுங்க. எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கூடுதல் முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். என்று நீங்க பாதுகாப்பான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் கூட்டு முயற்சியுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்பட கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதலை நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். லட்சியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கவலை மறந்து செயல்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி போட்டு மீண்டும் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். நிறைவேறாத காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பெருமுயற்சி மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள். திருவோணம் என் குடும்பத்தை அற்புதமான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க கொடுங்க. அவிட்டம் என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் தீர்க்கமான முடிவு கிடைக்கும். முடியாத காரியங்களை கூட முன்னேற்றம் இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். என்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் என்ற மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தடைகளை எல்லாம் உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். உத்தியோக உயர்வும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். காரிய வெற்றியும் இன்றி ஏற்படக்கூடும்.
மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பணம் வராமல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலப்படக்கூடும். எல்லா நன்மையும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியம் சீர்வருங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். எதிலும் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை இன்று அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி ஏற்பட கூடுங்க. காதலை பொறுத்தவரை புரிந்து கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம் என்று உங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். என்று உங்க வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். என்று உறவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் திருப்பு மொழியாக இருக்க கொடுங்க. முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சதயம் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தொடர் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் உண்டாகும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சுய மரியாதை கண்டிப்பாக வெளிப்படும். போராட்டாத்தி இனிமையாக பேசுவீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போட்டும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று சாதகமான பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. பய உணர்வு வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். மீனம் ராசினியர்கள் என்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவு திருப்ப முடியாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேட்ட இடத்தில் பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்களுக்கு பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடும். பெருமைப்படும் விதத்தில் எல்லாம் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்பட கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமான முடிவை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. கடன் விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். அப்படி செய்யும் பட்சத்தில் கடன்களை கண்டிப்பாக அடைப்பதற்கு முயற்சியில் மட்டும் எழுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் இருக்கட்டும். நட்பு ரீதியில் சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ள கொடுங்க. காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வரவை காட்டிலும் ஒரு பக்கம் செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலுங்க, சில குழப்பத்தை கொடுத்தாலுங்க, நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள்.
பாடங்கள்ல சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்விக்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்துங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும் என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு இன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு இன்று வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். எடுத்த முயற்சியில முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்ற பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உத்திரட்டாத்தி கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் கூடும். நட்பு ஒன்று பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இயந்திரம், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் விவகாரங்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும். எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் தடை விலகி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரேவதி முயற்சி திருப்பு முனையை கொடுக்கும். வரவை காட்டிலும் செலவு ஒரு பக்கம் கூடிவிடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நல்ல விஷயங்கள் ஆறும் ஏற்பட கொடுங்க. சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. யாரை பற்றியும் சந்தேக பார்வை வேண்டாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. வேக வேகமாக சில பணிகளை முடிப்பீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகமும் முக்கியம். அதனையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.